வரும் ஜூலை 12ஆம் தேதி டிஏபி சிறப்பு மாநாடு ஒன்றை நடத்தி அதன் தலைவர்கள் அனைத்து அரசாங்க பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்ய வேண்டுமா, அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒற்றுமை அரசாங்கத்தை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். 4000த்திற்கும் மேற்பட்ட மத்திய பிரதிநிதிகள் இந்த நடவடிக்கைக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு பெரிய அரசியல் முடிவு அதன் மத்திய செயற்குழுவான சிஇசி மட்டுமே தீர்மானிக்கப்படுவதற்கு பதிலாக கட்சியின் மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்புக்கு பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதல் முறை. 3 ஆண்டுகளாக ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் டிஏபி கலவையான பொது மதிப்பீட்டை பெற்றுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற சபா மாநில தேர்தலில் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்தது. இது 6 மாத சீர்திருத்த காலத்தையும் ஆளும் கூட்டணியில் அதன் பங்கை மறு மதிப்பீடு செய்வதையும் தூண்டியது. டிஏபி தலைவர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், மாநில நிர்வாக கவுன்சிலர்கள், உள்ளூர் கவுன்சிலர்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் உறுப்பினர்கள் பதவிகளை கைவிட வேண்டுமா அல்லது தற்போதைய நிலையை பராமரிக்க வேண்டுமா என்பதை கட்சி முடிவு செய்யும் என்று அந்தோனிலோ கூறினார். டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோ இக்கூட்டத்தை ஒரு உள் வாக்கெடுப்பு என்று விவரித்தார். பிரதிநிதிகள் ராஜினாமாவுக்கு வாக்களித்தாலும் டிஏபியின் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த பொதுத் தேர்தல் வரை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரிப்பார்கள் என்று வலியுறுத்தினார். தங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வார்கள். தாங்கள் அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் தொடர்ந்து பணியாற்றுவதா அல்லது உள்ளாட்சி மன்றங்கள் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் உட்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்வதா என்பது பிரதிநிதிகளால் தீர்மானிக்கப்படும் என்று அவர் கூறினார். தற்போதைய சூழ்நிலைகள், குறிப்பாக சபா மாநில தேர்தலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பிரதிநிதிகள் கூட்டாக திசையை முடிவு செய்வது அவசியம் என்று தெரிவித்தார். இந்த நடவடிக்கை பிரதமருக்கு அச்சுறுத்தல் அல்ல என்றும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கான ஆதரவை டிஏபி திரும்ப பெறாது அல்லது பின்கதவு அரசாங்கத்தை அமைக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் பங்கேற்காது என்றும் அந்தோனிலோ கூறினார். பக்காத்தான் ஹராப்பானில் நீடிப்பதா, சுயேட்சையாக போட்டியிடுவதா அல்லது கட்சியின் ராக்கெட் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு திரும்புவதா என்பது உட்பட மாறுபட்ட கருத்துகள் இம்மாநாட்டில் சுதந்திரமாக விவாதிக்கப்படலாம் என்றும் அந்தோனிலோ கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.